கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே இந்த வீடியோவின் வாயிலாக நான் வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வேளையிலும் மிகுந்த பாரத்தோடு நான் வந்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த திருமண்டலம் எங்களுக்கு நல்ல ஊழியத்தை கொடுத்து எங்களுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கு நல்ல ஆலயத்தை கொடுத்து எங்களுக்கு வழிநடத்தி வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நடந்திருக்கிற காரியம் எல்லாம் நமக்கு தெரியும். தேவையில்லாத ஒரு காரியத்து நிமித்தமாக, அதாவது கருணாகரன், அதாவது ஜஸ்டிஸ் ஜோதிமணியோடைய பிஏ கருணாகரன் அவர் செய்த ஒரு அவதூறான காரியங்களை நாங்கள் ஜோதிமணி ஐயாவிடத்தில் எடுத்து செல்லும் பொழுது அவர் கோவப்பட்டு, அதாவது கருணாகரன் கோவப்பட்டு எங்கள் சக குருவானவரை அடிக்க முயன்ற போது அதை நாங்கள் தடுத்தோம். ஆனால் இன்றைக்கு கருணாகரனை காப்பாற்றி எங்கள் 4 பேருக்கும் சஸ்பெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. நாங்கள் 3 மாதம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாமல் நாங்கள் இருந்து வந்தோம். இருந்தாலும் இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் காரியங்களாக இருக்கிறபடினாலே திருச்சபையின் மக்களுக்கு ஒரு காரியத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், இந்த திருமண்டலத்தில் தவறு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட திரு கருணாகரன் மற்றும் இந்த திருமண்டலத்தில் பேராயர் மற்றும் மாடரேட்டர் காரை அடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த சில நபர்கள், இவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அவல நிலை என்னன்னா, எந்த தவறுமே செய்யாத 4 குருவானவர்கள், வீடியோவை எல்லாருமே பார்த்துருக்குறோம். அந்த குருவானவருக்கும் அந்த அடிதடிக்கும் என்ன காரியங்கள் இருக்கிறது? ஆனால் இன்னைக்கு குருவானவர்களை மீண்டும் அவர் தண்டித்து இன்னைக்கு எந்தவித காரியத்தையும், அதாவது எலெக்ஷனில் நாங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு நோட்டீஸை எங்களுக்கு கொடுக்காம எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு திருமண்டலத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். குருவானவர்களுக்கு மீது முழு அதிகாரமும் பேராயரை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அது இங்கே இருக்கிற எல்லா குருவானவருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு பேராயரை தாண்டி ஒருத்தர் அதிகாரம் செலுத்துகிறார் என்று சொன்னால் இது திருமண்டலத்தோட மிக அவலமான ஒரு நிலைமை. நீ ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அதிகாரம் இருக்குன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே அதிகாரம் இருக்குன்னா அது பிஷப்புக்கு மாத்திரம்தான். இன்னைக்கு எங்கேயோ இருந்து இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது, இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள் தெரியாது, இன்னைக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு குருவானவர்கள் மீது, ஊழியத்தின் மீது அதிகாரம் செலுத்துறாருன்னா இது ரொம்ப கேவலமான ஒரு காரியமாக திருமண்டலத்தில் இருக்கு. இன்னைக்கு திருச்சபையின் மக்கள் ரொம்ப கவனமாக சிந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இன்னைக்கு அணி சார்ந்து ஒருதலை பட்சமா அவர் ஓட்டுரிமை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எங்களை நடத்த விடுறாங்க, நடத்த விடலை, அதெல்லாம் தாண்டி நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திருச்சபையின் மக்கள் ரொம்ப கவனமா இருங்க. ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எலெக்ஷனுடைய ப்ராசஸில் இருந்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு ஓட்டு போடணும். நீங்கள் உங்கள் திருச்சபையில் எல்லாம் எப்படி நடக்குங்கிறத நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். ஏன் குருவானவர்கள் இதுவரைக்கும் நாங்கள் எலெக்ஷன் நடத்தினதே கிடையாதா? இதுவரைக்கும் நாங்கள் எந்த ஒரு எலெக்ஷனையும் சந்தித்தது கிடையாதா? இன்னைக்கு எங்களை தாண்டி ஒரு அப்சர்வர் போட்டு எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் எங்களுக்கு எலெக்ஷன் நடத்த தெரியாதா? இது இன்னைக்கு எத்தனையோ சீனியர் குருவானவர்கள் இருக்காங்க, எத்தனையோ எலெக்ஷனை பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துலையும் அப்சர்வர் போட வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்குது? இன்னைக்கு சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொல்லி, சென்சிட்டிவ் பாஸ்டேட்னு சொல்லி சொல்ல வேண்டிய காரியம் என்ன இருக்குது? இது வரைக்கும் நாங்கள் எவ்வளவோ எலெக்ஷன் நடத்தியிருக்கோம் திருமண்டலத்தில். ஆனால் எந்த இடத்துல சென்சிட்டிவ்னு வந்திருக்கிறது? இன்னைக்கு ஜோதிமணிங்கிற ஒருத்தரால தான் இன்னைக்கு 20 பாஸ்டேட்டில் சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லப்பட்டிருக்குது. இது எந்த இடத்துல வந்திருக்கு? இது வரைக்கும் திருமண்டல சரித்திரத்திலே கிடையாது. நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருக்கோம். நம்மளுடைய ஓட்டுரிமையை நம்ம உரிமையோடு நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி சென்சிட்டிவ் ஏரியான்னு அவரே சொல்லி அந்த இடத்துல அவருடைய ஆட்களை நியமிக்கிறதற்கு அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறாரு. திருச்சபையின் மக்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செய்து நீங்கள் ஜெபத்தோடு போங்க. உங்கள் பாஸ்டேட்டில் நீங்கள் ஓட்டு போடும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ஓட்டு உங்களுக்குள்ளதாக இருக்கணும். உங்களுடைய ஓட்டை இன்னொருத்தர் களவாண்டுட்டு போய் இன்னொருத்தருக்குள்ளதாக மாற்றணும். நான் அணி சார்ந்து பேசுகிறேன், திருச்சபையின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக நான் பேசுகிறேன், திருச்சபையின் மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக பேசுகிறேன். உங்களுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை. ஆனால் அதை இன்னொருத்தர் திருடிட்டு வர்றதுக்கு வாஞ்சிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு 20 பாஸ்டேட் சென்சிட்டிவ் பாஸ்டேட்னு சொல்கிறாங்க. அந்த பாஸ்டேட்டில் இது வரைக்கும் என்னைக்கு சென்சிட்டிவாக இருந்திருக்கு அந்த பாஸ்டேட்? நீங்கள் யோசித்து பாருங்கள் திருச்சபையின் மக்களே. ஆகையினால இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து ஜெபத்தோடு இந்த காரியத்தில் முன் பாருங்கள்.
இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஒரு புதிர மதஸ்தன் நம்மளுடைய திருமண்டலத்தில் வந்து ஆளுகை செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அதை அந்த சந்தர்ப்பத்தை யார் ஏற்படுத்தி கொடுத்தாங்கிறது இன்னைக்கு திருச்சபையின் மக்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு அணி சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒருத்தரை இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டியில கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. ஒரு கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு இந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டுருக்காங்கிறது நமக்கு ரொம்ப கேவலமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன் நமக்கு கிறிஸ்டியன் ஜட்ஜே இல்லையா? ஏன் இன்னைக்கு இவங்க கூட இருக்கிற 2 கிறிஸ்டியன் ஜட்ஜி இதை சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு ஒரு புற மதஸ்தன் நம்ம மேல நம்மளுடைய எல்லா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை தெரிஞ்சும் நம்மளுடைய ஃபெய்த் என்னங்கிறத தெரிஞ்சும் அதன் மீது இவ்வளவு அதிகாரம் செலுத்துறானா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரங்களை தொட்டவன் நாளைக்கு திருச்சபையை தொடுவான். நாளைக்கு திருச்சபையை தொடும் பொழுது திருச்சபையினுடைய விசுவாசத்தை தொடுவான். அப்பவும் நீங்க அமைதியா இருக்க போறீங்களாங்கிறத நீங்க தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இந்த தேர்தலோட இது முடிந்து விட போகிற காரியம் அல்ல. அவனுடைய காரியங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. திருச்சபையின் மக்கள் நீங்க உறுதியா இருங்க, பலத்தோட இருங்க. நம்ம ஜெபம், நம்மளோட விசுவாசம், நம்ம ஆண்டவர் சந்நிதியில நிக்கிற ஜெபம் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றணும். ஆகையினால நான் ரொம்ப பாரத்தோட சொல்றேன், திருச்சபையின் மீது அக்கறை உள்ளவனாக சொல்றேன். நான் வெறும் எனக்காக நான் பேசல, இதை என் கூட இருக்கிற 4 ஐயர்வாளுக்காக நான் பேசுறேன், இந்த திருச்சபைக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வியாதி நம்மளை விட்டு கடந்து போகணும். இன்னைக்கு ஒரு தொற்று மாதிரி இவன் நம்ம இடத்துல இருக்கிறான், பரவிக்கிட்டே இருக்கிறான். தயவு செய்து இது நம்மளை விட்டு கடந்து போறதுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுங்க. இந்த வெற்றி தான் இன்னைக்கு நம்மளை மாற்றணும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.